சுலேகா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கண் திருஷ்டி வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை. கண் திருஷ்டி, அதற்கு அடுத்தது எதிரிகளுடைய தொல்லை, கோர்ட்டு கேஸு, இந்த பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், துரோகிகள். அதே நேரத்துல தொழில் மந்தமா போறதுக்கு ஒரு ரீசன், தொழில்ல முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, கணவன் மனைவியிடையே அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி கணவன் மனைவி இந்த டிவோர்ஸ் கேசஸ், இது போன்ற சங்கடங்கள். அதே நேரத்தில் பங்காளிகளுக்குள்ள இந்த சொத்து பிரச்சனைகள், இதெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு நீங்க ஒரு ஜோதிடரையோ இல்லை யாராவது ஒரு ஆச்சாரியரையோ கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற ஒரு ஹோமம் என்னன்னா சுதர்சன ஹோமம். அப்ப இந்த சுதர்சனம் அப்படின்னா என்ன? சக்கரம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய வலது கையில இருக்கிற சங்கு சக்கரம். இந்த சக்கரத்திற்கு 2 முகங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்த ஸ்வரூபியான மகாவிஷ்ணுவனுடைய உருவமும், அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம சுவாமியினுடைய உருவமும் இருக்கு. இவர்கள் இந்த சக்கரத்தை தாங்கி நம்மளுடைய எதிரிகளை துவம்சம் செய்து, நமக்கு எதிரிகளை இல்லாமல் செய்து, வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளாகட்டும், நண்பர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளாகட்டும், கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாகட்டும், அதே நேரத்தில் கண்ணுக்கு தெரிந்தும் நம்ம கூடயே இருக்கிற துரோகிகள் இருக்காங்க, அவர்களாகட்டும், எல்லாரையும் துவம்சம் செய்து அவர்களை கூண்டோடு அழித்து நம் வாழ்க்கைக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் நலனையும் லக்ஷ்மி கடாட்சத்தை கிடைப்பதற்கான வழியையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கான வழியையும் நமக்கு கொடுப்பவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார். இந்த சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆனி மாதத்தினுடைய 30ஆம் தேதி 14 ஜூலை 2024 அன்று வருகிறது. இந்த நல்ல நாள்ல நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, வீட்லேயே நீங்க கோலம் போடும் பொழுது சங்கு சக்கரம் கோலம் போட்டு அதுல ஒரு சந்தனம் குங்குமம் வைத்து அவர் சக்கரத்தாழ்வாரா நினைச்சு நாம பூஜிக்கலாம். இல்லை நம்ம வீட்டுல சக்கரத்தாழ்வார் படம் இருந்தாலோ மகாவிஷ்ணு இருந்தாலோ அவருக்கு பூஜை செய்யலாம். உங்களால என்ன நைவேத்தியம் பண்ண முடியுமோ அதை கொடுக்கலாம். அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று அங்க சக்கரத்தாழ்வார் இருப்பார், அந்த சக்கரத்தாழ்வாரை பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் பண்ணலாம். அந்த சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகங்கள் பண்ணலாம். அபிஷேகங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்யலாம். பொருளாகவோ பொருள் உதவியாகவோ அல்லது உங்களுடைய உடல் வலிமையினால் ஆகின்ற உதவியாகவோ நீங்கள் செய்யலாம். முக்கியமான 5 பதார்த்தங்கள் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ஏற்றது. நீங்க நைவேத்தியத்துக்கு கஷ்டப்படவே வேண்டாம். கல்கண்டு, துளசி, திராட்சை, உலர் திராட்சை, துளசி, கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கிற பட்சத்துல நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி, கல்கண்டு, திராட்சை, இது 5த்தையும் மிக்ஸ் பண்ணி மகாவிஷ்ணுவுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். சக்கரத்தாழ்வாருக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அதையே எல்லாருக்கும் டொனேட் பண்ணலாம். கோவிலில் வரவங்களுக்கு எல்லாருக்கும் டொனேட் பண்ணலாம். இந்த 5 விஷயத்திலையும் ஒரு சூசுகமான ஒரு மந்திரங்கள், அதாவது நம்ம மந்திரம் தெரியலனாலும் இது போல டொனேட் பண்ணும் பொழுது அடுத்த ஆத்மா அதை வாங்கும் பொழுது சந்தோஷம் அடைகிறது. அது உங்களுடைய எதிரிகளை துவம்சம் செய்யும். உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான சுதர்சனர் வேலை செய்வார். உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கிறோம்ங்கிற பட்சத்துல பகவான் புண்ணியத்துல நீங்க ஒரு ஹோமம் செய்யலாம். சுதர்சன ஹோமம் செய்யலாம். வீட்டில் எவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக ஒரு சுதர்சன ஹோமத்தை காலங்காத்தால் செஞ்சீங்கன்னா
உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கி எல்லா துக்கங்களும் மறைந்து கோர்ட்டு கேஸு இருக்கிற பிரச்சனைகள், எதிரி பிரச்சனை, கண் திருஷ்டி பிரச்சனை இதெல்லாம் தீர்றத நீங்க கண்ணால பார்க்கணும். ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு, அந்த ஹோமத்துல ஒரு நைவேத்தியம் பண்ணுவீங்க. நைவேத்தியம் பண்ணிட்டு உங்களால முடிஞ்ச வரைக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும். ஆத்மார்த்தமா நீங்க செய்யற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.